கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒரு மலை ஏறுறோன்னா அதில் எவ்வளோ யூட்டர்ன்ஸ் வருது, எவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அந்த வண்டியை போட்டு கஷ்டப்பட்டு திருப்பி போகிறோம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அந்த பிரச்சனையை ஏசப்பாட்ட சொன்னோமா, ஏசப்பா ஈஸியாக்கிடுவாங்க. வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து. நம்மளும் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்குவோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாவுக்கும் பல்லுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தப்போ 32 பல்லு சொல்லிச்சா, நாங்கள் எல்லாரும் உன்னை இறுக்கி பிடிச்சா நீ காலி, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் மட்டும் ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னேன்னா நீங்கள் 32 பேரும் காலின்னு சொல்லிச்சான். இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்னு போட்டிருக்கு. நம்மளோட நாவு நீதி உள்ள வார்த்தைகளை பேசுதா இல்லை அநீதி உள்ள வார்த்தைகளை பேசுதான்னு சிந்திப்போமா? என் பேர் ஜூடா. இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் சகேன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார். அப்போ அவர் எல்லார்கிட்டையும் வரி வசூலிக்கும் போது ராஜா ராஜா கிட்ட போய் கொடுக்கணும். ராஜா இல்லைன்னா திட்டுவார். அப்போ எல்லார்கிட்டையும் வரி வசூலிப்பான். அதனால யாருக்குமே அவனை பிடிக்காது. அப்போ அவனுக்கு நிறைய பணம் இருந்தாலும் அவனுக்கு மன நிம்மதி இருக்காது. அப்போ ஏசப்பா அவருங்க ஊருக்கு வரும்போது அவன் ஏசப்பா வரும்போது அவன் பார்க்கணும்னு நினைப்பான். அப்போ எல்லாரும் அவன் அநியாயம் அவன்கிட்ட எல்லாம் வரி வசூலிக்கிறதுனால மக்கள் அவன்கிட்ட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் காட்டத்தின்னு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். அப்போ ஏசப்பா வருவார். ஏசப்பா சகையுவே நீ இறங்கி வான்னு சொல்லிட்டு இறங்கி வந்தோடனே நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன் பாரு. அப்போ அவன் கூட்டிகிட்டு போனோடனே அவன் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் யாருக்கிட்டையாச்சும் அநியாயம் காசு வாங்கிட்டு 4 மடங்கு திருப்பி தந்துடுறேன், ஏழைங்களுக்கு என்னோட சொத்தை பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு வச்சு ஆபத்தான வளைவு வரும் ரோட்டிலே ஷேரிங் இல்லாச்சா போற்றுதே. ஆபத்தான வளைவு வரும் ரோட்டிலே ஷேரிங் இல்லாச்சா போற்றுதே. ஷேரிங் இல்லா வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும், ஷேரிங் இல்லா வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும். சரி 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 சரி. இரவிலே பஸ் வரும் எதிரிலே ஹெட்லைட் இல்லாச்சா போட்டு
போற்றுதே. இரவிலே பஸ் வரும் எதிரிலே ஹெட்லைட்டில் இல்லாச்சா போற்றுதே. ஹெட்லைட்டில் வண்டியும் சாட்சியில் பிள்ளையும் ஹெட்லைட்டில் வண்டியும் சாட்சியில் பிள்ளையும் சரி 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 கீழ்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். சின்னாங்கிட்ட குருவியே சின்னாங்கிட்ட குருவியே நான் அழகாக படுத்துதியானே அங்கோம் இங்கோம் பறந்துகிட்டே ஆனந்தமாய் பாடுவி உன்னை அழகாக படுத்துதியானே அங்கோம் இங்கோம் பறந்துகிட்டே ஆனந்தமாய் பாடுவி உன்னை அழகாக படுத்துதியானே. ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உனக்கு கொடுக்கிறார் உனக்கு என்னே கொடு இந்த உலகத்தையே படைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கிறார் உனக்கு என்னே கொடு இந்த உலகத்தையே படைத்திருக்கிறார். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 103 1 to 10. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் மகரங்களை எல்லாம் மறைத்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராண அழுக்குளிர்க்கு மீட்டு கிருபையினாலும் இறக்கமினாலும் முசுட்டி நம்மையாவும் வாழ்த்து தேய்க்கிறார். கழுக்கு சமமாய் உன் வயது நம்முடைய வாழ்வப்பில் ஆகிறது. உடற்படியாக்கும் கர்த்தர் நீதி நாட்டை செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிளைகளை சிறிய புத்தனுக்கும் தெரியப்படினார். அவர் உடுக்கும் எனக்கும் நீதி சார்ந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுது கலந்து கொள்ள என்றைக்கும் கூம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யக்கட்டாமலும் இருக்கிறார். இயேசுவின் செல்லங்கள். அனைத்தையும் பூமியும் உண்டாக்கிட நமக்கு தாட்டரு உன்னை கொலை அழுத்தால் உன்னை காக்கிறது ஒழுங்கார் இதோ ஏதோ காக்கிறவர் குறைக்கிறவர் உறங்குவதும் இல்லை உங்களுடைய தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். உன் ஜெபங்கிறது என்னங்க? உன்னதமானவரை சந்திக்கிற ஒரு வேலை. ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன காரியத்துக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு முடிச்ச உடனே பதில் வந்துடும். முதலையே முடிவு பண்ணிட்டு தாங்க ஜெபிக்கவே போகணும். இருதயத்திலேருந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். எப்போ ஜெபம் பண்ணாலும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ்ர இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனசில் ஒரு பாரம் வரும்போது ஒரு நிமிஷமாவது முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். என்னை வழிநடத்தின அநேக பரிசுத்தவான்கள் நண்பர்களில் ஒரு அண்ணன் டேவிட் தவுமணின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சும்மா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, தம்பி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோன்னு சொல்லி அப்படி கைப்பிடிச்சி அப்படி ஜெபம் பண்ணுவார். நமக்கு வெக்கமாக இருக்கும். எனக்குன்னா புதுசாக பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் கொடுத்து ஏசப்பா கணேசனை பார்க்க உதவி சேர்க்கா ஸ்தோத்திரம், கணேசனை ஆசிர்வதிங்க, நல்ல ஊழிஞ்சிட்டும் தேவைகளை சந்திங்க, ஆத்மாவில் சந்திங்க, குடும்பத்தை ரட்சின்னு ஒரு ஜெபம் பண்ணுவாருங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பெரிய பாடங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பாரம் வருதா, ஒரு நிமிஷம் நேரம் மலங்கால் போடுங்க. இல்லை ட்ராவலில் ஒரு பாரம் வருதா, சும்மா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.
இருதயத்திலேருந்து பேசுங்கங்க. ஒரு நிமிஷம் ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. இப்போ கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு காரியத்திற்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எதுக்காக தெரியுமா? எங்கிட்ட ஆண்டவர் கடந்த காலங்களில் பேசுகிறார், வாலிப பிள்ளைகளுக்காக. அப்படி ஜெபிக்கிறது நிமித்தமாக வாலிப பிள்ளைகள் பிசாசின் திட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். எவ்வளோ வருத்தங்க. ஒரு 12 வயசு 13 வயசில் கற்பை இழந்துடுறாங்க, பரிசுத்தத்தை இழந்துடுறாங்க, கூடா நட்பனால தவறான பழக்க வழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு வாலிப மகள் தவறினால் அவள் மூலியமாக பெரிய ஒரு ஜனக்கூட்ட ரட்சிப்பே தவறிடுது. அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்களே. இப்போ கூட ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்புங்களாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, வாலிப மகள்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கயவர்களுடைய நயவஞ்சக திட்டங்களிலிருந்து அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இந்த வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்கட்டும். நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் ருசி பார்க்க உதவி செய்வீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. வாலிப மகள்கள், வாலிப பிள்ளைகள், நீரே நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும். அநேக பெற்றோர்கள், ஐயோ என்னுடைய மகள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாளே, காதலுக்கு அடிமையாக இருக்கிறாளே, தவறான நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனை கண்ணீரோடு பெற்றோர்கள் இருக்கிறார்களே. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர்களை நீ ரட்சிப்பீராக. அவருடைய துக்கங்களுக்கு சந்தோஷத்தை தாரும், பெரிய மாற்றத்தை தாரும். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துமுடைய பிள்ளையாக மாற்றும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபங்க எத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைக்கும் தெரியுமா? நீங்கள் ஜெபிங்களையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், எப்பொழுதுமே செய்திங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த செய்தி சின்ன ஒரு ஸ்டெப்பு ஆண்டவரிடத்தில் உங்களை கொண்டு போகணுங்க. ஒரு செய்தி கேட்குறோமா, ஒரு ஸ்டெப்பும் ஆண்டவரிடத்தில் கிட்டி போகணுங்க. அதாங்க செய்தி. அல்லேலூயா. செய்தி என்பது ஏதோ மூளை அப்படியே வளரணும், பைபிள் அறிவு வளரணும், அது பைபிள் ஸ்டடி. அதுக்கு நிறைய ஊழியர்கள், எனக்குன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஏசப்பா பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப்பு அவர்கிட்ட கொண்டு போகும். ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை ஆச்சரியப்படுத்தணும். அவர் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறார், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இதுதான் எங்களுடைய செய்தியுடைய சாரம்சம் ஐயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இதில் நிறைய நான் பேசியிருக்கிறேங்க. மறுபடியும் நிறைய காரியங்களும் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், அவங்க அவ்வளோ வருட வியாதி உள்ளவங்க, பெரும்பாடுள்ள அம்மா. அவங்களுக்கு பேரே கிடையாதுங்க. ஏன்னா பூரா வியாதினா வியாதி தான் பேராக ஆயிரும். கால் ஊண்டடும், அந்த கால் நொண்டி ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க தான். சப்பானி ஒரு பிள்ளை இருப்பாங்களே, அவங்க தான். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்டில் அலைவாருங்களே, அவர் தான் அந்த குடும்ப தலைவர். உங்கள் அடையாளமே உங்களுடைய பலகீனம் தான் அடையாளம் ஆயிரும். அந்த அம்மாவுக்கு 12 வருட பெரும்பாடுலோசனை, அதுதாங்க அடையாளம், அதுதாங்க முகவரி. ஆனால் ஏசப்பட்ட வரும்போது முகவரி மாற்றிடுவார். 18 வருடமாக கூனியாக இருக்கிறா. அவளுக்கு வசனமே அப்படி தான் ஆரம்பிக்குது. 18 வருட கூனி, சற்றேலும் நிவர முடியல, இப்படி தான் அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் குமாரத்தி அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. இப்போ கணேசனுடைய அட்ரஸ் என்னங்க? யாருக்குன்னு தெரியாதுங்க. குப்பைங்க, தூக்கி எறியப்பட்ட குப்பை, பாவி. ஆனால் ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்ததுனால ஏசப்பா எனக்கு ஒரு முகவரி கொடுத்துட்டாரு பாருங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாரு பாருங்களேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் ஐயா. இதெல்லாம் ஏசப்பப்பட்ட கிருபை பிச்சைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியை, உன்னுடைய முகவரி என்ன? ஏசப்பா உன் கூட இருந்தால் போதும். உன்னுடைய முகவரி ஆண்டு மாற்றுவார் ஐயா.
கடன்காரர் என்ற முகவரியை மாற்றுவார். அழுகிற உன்னுடைய முகவரியை மாற்றுவார். வியாதிஸ்தன் என்ற முகவரியை மாற்றுவார். வேலை இல்லாதவன் என்ற ஒரு முகவரியை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்போம். பாருங்க, இன்னைக்கு இந்த அம்மா மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்ன பாடம் என்ன தெரியுமா? அந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, வல்லமை அவங்க மேலே இறங்குதுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த அம்மா பாருங்க, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பாட்ட பெற போகிறேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன காரியத்துக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு முடித்தோடனே பதில் வந்துடும். முதலையே முடிவு பண்ணிட்டு தாங்க ஜெபிக்கையே போகணும். ஜெபிக்க போகிறோம், என்னத்தை ஜெபிச்சு எப்பயும் வழக்கமாக ஜெபிக்கிறதுன்னு இப்போ போனீங்கன்னா ஒன்றும் பதிலே வராது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஜெபிச்சிட்டிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண காரியத்தை குறித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி துக்கம் இருந்துக்கலாம். ஆனால் ஜெபிச்ச பண்ண ஏசப்பாட்ட சொல்லிட்டு இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் இடங்களை குறித்து பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதை மறந்துடணும். ஏசப்பா பார்த்துக்கிடுவார். அவர் யுகவா ஈரே தானே. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அற்புதத்தை முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரி, இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் ஒரு நிமிஷம் தான் நான் ஜெபிப்பேங்க. சும்மா நீங்கள் அதோடு உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நடக்குங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் இன்னும் கூட எதுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும், அது விசுவாசம். இன்னும் நீங்கள் விசுவாசிங்கன்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களை ஆண்டோடைய வல்லமை தொடும். கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கத்தை முடிக்கலைங்க, ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு ப்ளஸ் பண்ணிடுறாரு, அவங்கள எல்லாம் ஆசீர்வதிச்சிடுறார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பிடுறாரு. அதாங்க ஆண்டவர். இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருப்பார். நீங்கள் வாஞ்சியாக கேட்குறீங்களா? இந்த செய்தி கேட்குறதுனால விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதா? என் பிள்ளை உள்ளத்தில் என் மேலே ஒரு அன்பு கூடுதா, விசுவாசம் கூடுதா? என் பிள்ளை என்ன கேட்க போகிறாங்க? இப்போ வெயிட் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. காத்திருப்பார். இந்த தருணத்தை நீங்கள் தவற விடாதீங்க. பாருங்கள், அந்த அம்மா முடிவு பண்ணி, ஜனக்கூட்டம் பயங்கர கூட்டமாக போகுது, அங்கே வஸ்திரத்தை தொடுறா. என்ன நடக்குது? 29 வசனத்தில், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. ஒரு முறை வஸ்திரத்தை தொடுறாங்க, வல்லமை இறங்குது. எனக்கு இதில் தாங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்களாங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை தொடுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜெபங்கிறது அது ஒரு வேலையாயிருச்சு, கடமையாயிருச்சு. ஜெபங்கிறது என்னங்க? உன்னதமானவரை சந்திக்கிற ஒரு வேலை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னங்க? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க தொடங்கின உடனே என்ன நடக்க தெரியுமாங்க? அங்கே ஆண்டவர் வந்துடுறாருங்க. பார்த்தீங்களா? அது யார்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். பாருங்களேன், ஏசையா தரிசனம் பார்க்குறாருப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. 6 அதிகாரம் 1 வசனத்தில், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய ஆலய செய்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய வஸ்திர தொங்கல் தாங்க. எந்த இடத்த நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சு பாட்டு பாடி துதித்து ஜெபிக்க போறியா, அந்த இடம் வஸ்திர தொங்கல் தாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறீங்க. ஒவ்வொரு முறை தொடும்போது ஒரு வல்லமை இறங்கும்லங்க, இறங்குங்க. பெரும்பாடுல சரி வஸ்திரத்தை தொடுற வல்லமை அவளை மேலே இறங்குது. அதை உணர்றா. நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்போது
கட்டாயம் ஒரு வல்லமை இறங்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த வெளிப்பாடு யாருக்கு தெரில பாருங்க. இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுதுங்க. மதியம் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு புதிய கிருபை என்னை தொடுதுங்க, என் மேலே இறங்குது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, எத்தனை முறை ஜெபித்தாலும் அத்தனை முறை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீடு இருக்கிறது. என்னை அன்பாக நேசிக்கிறவர். நான் எப்போ போனாலும் ஏதாயிலும் எனக்கு கொடுப்பாருங்க. ஒரு வாழைப்பழம் கொடுப்பார், ஒரு டீ கொடுப்பார், ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பார், ஒன்றும் இல்லையா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. ச்சே, எப்போ போனாலும் எத்தனை தடவை போனாலும் ஏதாவது கொடுக்காம என்னை அனுப்பவே மாட்டார் ஐயா. அதுதான் அசரியா தாத்தா என்ற ஒரு தாத்தா. நான் அதே போல் நிறைய பேரும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஏசப்பாவும் அதே மாதிரி, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏசப்பாவை எந்த மனுஷன், எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் என்ன பிரச்சனைக்காக வந்தாலும் அவனை ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் அனுப்புவார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். அவரிடத்தில் அப்படி விசுவாசித்து வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும், ஒருத்தர் கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக போகிறாங்க, கிறிஸ்தவங்களாக சர்ச்சை விட்டு வெளியேறாங்க. உங்கள் சர்ச்சில்ங்க, நீங்கள் போன வாரம் சர்ச்சுக்கு போனீங்களே, எத்தனை கிறிஸ்தவ அல்லாதவர்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நீங்கள் அதை எண்ணிக்கையை முதலே பாருங்கள். அப்போனா தான் உங்கள் சர்ச்சு ஆராதனை ஏசப்பா பிரியப்படுவார்னு அர்த்தங்க. பிரியப்படுவார். எவ்வளோ பேர் தேடி வந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறார், இளைப்பாறுதல் கொடுக்குறார். எவ்வளோ பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் சுகம் வர்றாங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இப்படி ஒரு சத்தியத்தை ஏசப்பை எழுதி வச்சிருக்கும் போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, நான் போய் ஏசப்பட்ட முழங்கால் படுவேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஜெப குறிப்புக்கு, ஐயோ அந்த 2 நாடுகளுக்குள்ள சண்டை நடக்குது, அங்கே ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் சொந்த வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக போகிறாங்களே, எவ்வளோ பெரிய பரிதாபம். ஆண்டவரே இறக்க செய்ய மாட்டீங்களா? ஒரு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் இருக்குது, ஐயோ கிராமத்தில் எத்தனை பேர் குடிக்க அடிமையாக இருக்கிறாங்களே, அப்படி குடிக்க அடிமையாக இருக்கிற ஜனங்களை அந்த குடிப்பழக்க வெள்ளத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. நான் ஜெபம் பண்ணுவேன். சில நேரம் என் நண்பர்கள் பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சில பேர் எங்களுடைய மிஷனரிகளை மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறாங்களே, தாங்குற அவங்க குடும்பத்துக்கு நான் ஜெபிப்பேன். ஏதாவது ஜெபிச்சுட்டே இருப்பேங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்குதாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும், எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறீங்களோ, அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் தொடுறீங்க, ஒரு வல்லமை உங்களை நிரப்புங்க, ஒரு வல்லமை உங்களை தொடுமையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறான். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடுவீர்களானால், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரமும் உன்னதமானவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் ஐயா. அந்த ஆண்டவரை சந்திக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் இருக்கிறது. பாருங்க, நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேங்க. ஏசப்பாட்ட கேட்டேன், இந்த கிராமத்துக்கு யார் ஆண்டவரே வரப்போகிறா? எங்கே சரியாக பஸ் வசதி கிடையாதுங்க. யாராவது என்னை பார்க்க வர்றாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எங்களை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தால் தான் வர முடியும். இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஜெபிச்சப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த இடம் எல்லாம் நான் உலாவுகிற இடம், உலக தோற்றத்துக்கு ஒன்றுமே நான் முன்குறித்த ஒரு இடம். இந்த இடம் வஸ்திர தொங்கல்களினால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஏன்னா 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்குதுங்க. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கும். ஊழிய ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். வேத வசனங்கள் பிரசங்கித்து கொண்டே இருப்பார்கள். அநேகர் பசியுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் எப்பெல்லாம் பசிக்குதா இங்கே எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. விடுதலை வேணுமா, பிசாசு பிடிச்சவங்க இங்கே வருவாங்க, விடுதலைக்காக வருவாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்குகிறார். சிலர் குடி பழக்க வழக்கத்தில் என் பிள்ளை அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை இங்கே அழைத்து வருகிறோம். ஒரு சில நாட்கள் தங்க வைக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அங்கே விடுதலை ஆக்குகிறார். ஏன்? ஆண்டவர் உலாவுகிற வஸ்திர தொங்கல்கள் நிறைந்த இடம் ஐயா.
அல்லேலூயா. எனக்கு இதை குறித்து 3 ப்ராமிஸ் ஏசப்பா எனக்கு கொடுத்தாருங்க. ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த இடத்த வேடிக்கை பார்க்குறவங்க யாராவதா அவங்கள நான் ரட்சி தருவேன்னாரு. பார்த்தீங்களா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடமும் அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நிறைந்திருக்கிறது. உங்கள் வீடு ஜெப வீடு, அதை வேடிக்கை பார்க்குறவங்க உள்ளத்தில் ஏசப்பா வருவாருங்க. சகைவு இயேசுவை வேடிக்கை பார்க்குறான், விட்டாரா? ஏசப்பா பிள்ளையா சகையை மாற்றிட்டார். 1 ஒரு ப்ராமிஸ். 2 ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்த தொடுறவங்க, இந்த இடத்துல கால் மிதிக்கிறாங்களா, சும்மா வடுறாங்களா, அவங்கள நான் சுகமாக்குவேன். அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் வீட்டில் இயேசு உங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறாரா? அங்கு ஜெபங்களும் ஆண்டவருடைய ஊழியங்களும் ஆராதனைகளும் துதிகளும் நடக்கிறதா? ஜெப வீடு, அது ஒரு வஸ்திர தொங்கல்கள் நிறைந்த இடம். உன்னுடைய வீடு ஏசப்பா உலாவுகிற இடம். அந்த இடத்துல சும்மா வர்றவங்களை சுகப்படுத்திடுவார் ஆண்டவர். அடுத்து 3வது, எங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இடத்த குறித்து ஏசப்பா சொன்ன 3வது ப்ராமிஸ் என்ன தெரியுமாங்க? இந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் ஜெபிக்க போகிறார்களோ, தெருவில் இருந்து பர்த்திமையை ஜெபிக்கிற ஆண்டவர் சுகமாக்கிறார் இல்லைங்க. ஏசப்பா சொன்ன இந்த இடத்துல வந்து யார் என்ன ஜெபம்னா என் கண்ணு திறந்திருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும்னு சொன்னார். எப்படி விட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, நீங்கள் இருக்கிற வீடு அப்படிப்பட்ட வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஜெப அறையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கிறீர்கள், அதில் வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கிறது. ஞாபகம், எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க சென்றாலும் அப்பொழுது ஆண்டவருடைய ஏதோ ஒரு வல்லமை உங்களை நிறைக்கிறது ஐயா. ஒரு அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. பாருங்கள், ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க, திரும்பி போகும்போது வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. ஏன் ஜனங்கள் வெறுமையாக அனுப்பிவிட்றதுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க களைத்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களேங்கிறார். நான் சொல்கிறேங்க, அந்த ஆண்டவர் தாங்க நான் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆண்டவர் தாங்க நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. அருமையான சகோதரனை சகோதரி, பெரும்பாடுள்ள ஸ்ரீ போன்ற விசுவாசத்தோடு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அப்படி வஸ்திரத்தை தொடுகிறீர்கள். ஜெபிக்கும் போது அப்படி வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அதே ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கும். சிங்காசனத்தில் வீட்டிற்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அங்கு பிரசன்னமாவார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க மாற்றுவார். உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார். ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டின் பிள்ளைகளை, கணவரை ரட்சிப்பார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் இப்போது பதில் கொடுப்பார். நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பெரும்பாடுள்ள ஸ்ரீ உம்முடைய வஸ்திரத்தை தொடும்போது உம்முடைய வல்லமை அவளை தொட்டது போல நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடம் வஸ்திர தொங்கல்களை நாங்கள் தொடுகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும்போது உங்களை தொடுகிறோம். தொடும்போது உம்முடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்ரீயை வியாதியை நீக்கினது போல எங்களை நீ தொடுகிறீர், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையிலிருந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுமுடைய வல்லமை வருவதாக. நடக்க முடியாது கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். என்ன குறைவோடு கூட இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. நம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும், தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் குறைவுகள் நிறைவாக மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுமை துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து
ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடய பேர் அருண் ஐயப்பன். எங்கள் குடும்பத்தில் நான் 4வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு 3 அக்கா, நான் ஒரே ஒரு பையன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களுடைய காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை யாராவது சொல்ல வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்து வந்தோம். எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது முதலாக நாங்கள் ஆலயத்துக்கு போனேன். முதல்ல ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சுவத்தில் வசனம் எழுதிருந்துச்சு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனே உன் தாயும் நீ கனப்பண்ணுவாயாக என்ற ஒரு வசனத்தின்படி. இந்த வசனத்தில் எழுதினோடனே என்னை சர்ச்சுக்கு அனுப்பின எங்கள் ஓனர் பின்னாடியே பார்த்தாரு. பார்க்கும்போது நான் சொன்னேன், அண்ணே இந்த வசனம் என்னமோ சொல்லுதுனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணுற எல்லா சேட்டைகளும் எனக்கு தெரியும், நீ உங்கள் அம்மா அப்பாவை மதிக்காதது, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அதுக்கு மேலே இயேசு நீ பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள ஒரு விஷயம் அவங்க இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இதெல்லாம் நான் கீழ்ப்படினும், எங்கள் அம்மா அப்பா பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லி நான் அதை உடனே ஏற்றுக்கொண்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவோம்மா, இனிமேல் நான் அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்தவன்ட்டனா பேசக்கூடாது, கிறிஸ்தவங்கள்லாம் மதம் மாற்றிடுவாங்க, கிறிஸ்தவன்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது, நீ வெளியூரில் போய் நல்லா சம்பாரித்து கை நிறைய காசு கொண்டு வரணும், அடுத்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய மூத்த அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய 2வது அக்காவை எங்கள் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க. கடைசியாக எங்கள் ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் போய் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கலான்னு சொல்லி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்னு வெளியூருக்கு போய் நிறைய சம்பாரித்து கொண்டு கொடுத்தேன். திருப்பி போயிட்டு வான்னு சொன்னாங்க. திரும்பி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்ட்டு போயிட்டு வரும்போது என்னுடைய பாதம் வீங்கி போய் இருந்துச்சு. என் கை கால் எல்லாம் வீக்கத்தோடு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த பார்க்கணும் நேரம் இல்லை, பயங்கர பிஸியாக இருந்தாங்க, கல்யாண வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கை கால் வீக்கத்தோடு இருந்து ஒரு நாள் முகமும் வீங்கி போச்சு, பயங்கர குண்டாகிட்டேன், ஒரு 93 கிலோ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வெளியெல்லாம் போக முடியாதுமா, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு செக்கப் போனால் கேன்சர் 4வது ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இவன் செத்து போயிடுவான், இவன் 4வது ஸ்டேஜில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு லெட்டர் எழுதி கிழித்து கையில் கொடுத்துட்டாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போங்க, அப்படின்னா தான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு 13ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க.
வரிசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது 13ன்னு கூப்பிடும்போது நான் நேராக உள்ளே போனேன். என் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்த, யாரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வந்து பார்க்க வந்தேன். எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ தெரியும் எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி எங்கள் டாக்டர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சொந்த பந்தம் யாருமே வரல, என்னை பார்க்குறதுக்கு யாருமே வரல. ஏசு ஒரு தடவை கூப்பிட்டு பாரு, ஏசுவை நம்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்கள் சாமி உங்களை காப்பாற்றும், என் சாமி என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு. அப்படின்னா இருக்கும்போது ஐசியூ ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது, செத்து போயிடுவான், செத்துட்டு அவனை புதைச்சிடணும் அப்படின்ற சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஃபோனில் ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உனக்கு சுகம் தருவார், நீ என்னை வந்து பார்க்க வருவேன்னு சொன்ன ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுன்னே நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், ஏசு எனக்கு சுகம் தந்துட்டார், எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துடுச்சு, எனக்கு என்னமோ நடந்துச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்ஸ் யாருமே நம்பலை. என்னை செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிவிட்டாங்க. நான் சொந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏசுவை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வராதான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் ஒரு சர்ச்சில் போய் எப்படியாவது நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் ஏசப்பாவை மட்டும் பின்பற்றினேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மாத்திரம் மருந்து சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்துருக்குறார். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படி சுகத்தை கொடுப்பார் என்று நீங்களும் நம்புங்க. இதே போல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நான் அதே சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சில் உள்ள ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி ஒரு சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி ஊழியத்துக்கு போகணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் பார்த்தோம், வாலிபர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பார்த்தோம். அந்த வாலிபர் முகாம் நோட்டீஸை பார்த்தோன்னே இதுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டேட்டை பார்த்தா டேட்டு முடிஞ்சு போச்சு, இந்த மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது அதே மீட்டிங்கில் நடந்த ஒரு சாட்சி புக் என் கைக்கு கிடச்சிது. இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைச்சது தேவ சித்தமே அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை படித்தோன்னே இந்த கடிதம் என்கிட்ட கிடைச்சது தெய்வ சித்தந்தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு மின் பக்கத்தை படிக்கும்போது இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க யார் வருவீர்கள்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் என்னையை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். இதே போல் எங்கள் ஊர்லேருந்து நான் விருதுநகருக்கு வந்தேன். விருதுநகருக்கு வந்து முத டேவிட் கணேசன் அண்ணனை பார்த்து, அண்ணே எனக்கு பைபிள்னா படிக்க தெரியாதுண்ணே, அண்ணே எனக்கு பாட்டுனா படிக்க தெரியாதுண்ணே, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லும்போது ஒன்றுமே வேண்டாம் நீ வந்தால் போதும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் 10 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் சேலம் பகுதியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். दाऊद ने गोलियत को गोफन से मारा, छोटा दाऊद ने बड़ा गोलियत को गोफन से मारा, कैसे मारा? गुम्मा गुम्मा के मारा, गुम्मा गुम्मा के मारा, ये माँ गुम्मा के मारा, गुम्मा गुम्मा के मारा, 1 से नहीं 2 से नहीं 3 से नहीं 4 से नहीं, 1 से नहीं 2 से नहीं 3 से नहीं 4 से नहीं, 5 पत्थर नाली से लेकर 5 पत्थर नाली से लेकर 1 ही पत्थर से मारा। बोलो कैसे मारा? गुम्मा गुम्मा के मारा, गुम्मा गुम्मा के मारा, गुम्मा गुम्मा के मारा, गुम्मा गुम्मा के मारा। ओके, थैंक यू. ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். பாவத்தை வெறுக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஏதாவது பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது வந்து ஒட்டி கொள்கிறதா? அதை மேற்கொள்ள முடியாதபடி நம்முடைய இருதயங்கள் கடினப்படுகிறதா? பிசாசுடைய தந்திரம் என்ன? பரிசேயனை போல இந்த பாவியாகிய மனிதன், நீ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீ நெருங்க முடியாது, அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார், உங்களோட பேச மாட்டார், நீ தள்ளப்படுவாய் என்று பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான்.
ஆவியானவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இது தப்புதான் அப்படின்னு கண்டித்து உணர்த்தி இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே நம்மை ஆவியானவர் கொண்டு வருகிறார். பரிசேயன் என்ன மூலமாய் பிசாசு என்ன சொல்றான்? நீ தள்ளி போயிருங்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதே இயேசுவின் பாதத்திற்கு நீ வா. நீ பாவியாகிய ஒரு நபர் தான். உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு கன்னியின் வயிற்றிலே உருவாகி வந்தார். உன் மேல வச்சிருக்கிற அன்புனால. நம்மளை பார்க்கிற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை. உங்களை பெத்தவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்குன்னு அனுப்பினவங்க பேசலாம். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவங்க பதவி ஏற்ற உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அவரை ஏளனமாக பேசினாங்களாம். இவருக்கு ஒன்றும் அழகு இல்லை, இவர் எப்படி நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம். ஒரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம், இவர் ரொம்ப படித்தவரெலாம் இல்லையே, எப்படி நம்முடைய தேசத்தின் ஜனங்களை சரியான பாதையில் இவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் மக்கள் பேசினாங்களாம். இன்னொரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம், இவருக்கு எந்த திறமையும் கிடையாது, எந்த பின்னணியும் கிடையாது, இவர் பேக்ரவுண்ட் இல்லாதவர், எந்த டேலண்ட்டும் இல்லாதவர், இவர் இவ்வளோ பெரிய தேசத்தை, இவ்வளோ ஒரு அழகான தேசத்தை, ஞானவான்கள் நிறைய இருக்கிற ஒரு தேசத்தை இவரால் எப்படி ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் பேசினாங்களாம். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக அவரை பேசினாங்க. அவருக்குள்ளாகவே இப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்களே, நான் எப்படி இந்த தேசத்தை நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததான். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை அதிகாலையில் சந்திக்கணும், என்னுடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். காலையில் எழும்பின உடனே என்னுடைய முதல் நேரம் இயேசுவுக்கு தான், நான் முதல்ல சந்திக்கிற நபர் இயேசுவாக தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிப வயதில் எடுத்த தீர்மானத்தை அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆன பிறகும் அந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருப்பாராம். எனக்கு ஞானம் இல்லை சுவாமி, எனக்கு திறமை இல்லை சுவாமி, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை சுவாமி, ஆனால் நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்துட்டீங்கன்னா போதும், எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இந்த நாட்டை நான் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்தில் அதிகாலையிலே காத்திருந்தாராம். அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபித்து அவரிடத்துல இருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் நடத்தும் பொழுது கர்த்தரே அவரோடு கூட இருந்தாராம். அவர் அந்த நாட்டை ஆளுகை செய்யலையா, ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகை செய்தாராம். அவரே ஜனாதிபதியாக ஆண்டவரே இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்க்கிற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நீ சரியானபடி நீ செய்ய மாட்டேங்கிறியே, நீ அதில் தோத்து தான் போற, உனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க உங்களை பேசலாம், உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்குன்னு அனுப்பினவங்க பேசலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையினால நிரப்பி, தம்முடைய வல்லமையினால நிரப்பி, தம்முடைய வரங்களினால நிரப்பி ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமீன். வில்லேஜ் டிவியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட ஒரு மிஷினரியை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஓரியூர் பகுதியிலே அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டவருடைய அன்பை சொன்ன அருமையான ஒரு தேவ மனுஷன், ஒரு மிஷினரி. அவர் பெயர் ஜான் டி பிரிட்டோ. இவர் போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து பிறந்தவர். இவர் பிறந்து ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்ந்த ஒரு மிஷினரி ஆவார்.
இவர் ஒரு 11வது வயதிலே இவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது அவருடைய தாயார் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது, என் மகனுக்கு சுகம் கொடுத்தீரானால் இவனை முழு நேர ஊழியனாக தருவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். அந்த பொருத்தனை நிமித்தம் ஆண்டவர் இவர்களுக்கு இந்த அருமையான ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். கொடுத்து அடுத்தது அவங்க கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சபைக்கென்று இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு 1602 இயேசு சபையில் இவர் இணைத்து கொண்டது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை இவர் கற்றுக்கொண்டார். பிறகு 1673ஆம் ஆண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இவர் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு இந்தியாவுக்கு, குறிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு வந்தார். பின்னர் அங்கே சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருந்த காலங்களிலே, அவர் செய்து கொண்டிருந்த நேரங்களிலே ஒரு சில மாதங்கள் சென்ற பின்பு ஒரு சில மன்னர்களால் இவர் நாடு கடத்தப்பட்டு பின்பு மறுபடியும் மீண்டும் 1690 மறுபடியும் மதுரைக்கு வந்து கர்த்தருடைய பணியை மீண்டும் செய்வதற்கு இவர் மீண்டும் தன்னை அர்ப்பணித்தார். இவர் மதுரைக்கு வரும்பொழுது இவருடைய பேர் தமிழில் அருளானந்தம் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். இவர் மாற்றிக்கொண்டதன் நிமித்தம் அநேக நேரங்களிலே தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்து தமிழ் மொழி கற்றுக்கொண்டு இங்கே உள்ள பகுதி மதுரை, ஓரியூர், புதுக்கோட்டை ஒரு சில இடங்களிலே அநேக திருச்சபைகளை நிறுவியிருக்கிறார். பல்லாயிரம் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவித்திருக்கிறார். அநேகர் ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் இவர் நிமித்தம் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது, மருத்துவமனைகள் இவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. இவர் ஒரு மன்னருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த மன்னர் தடியதேவர் என்ற ஒரு மன்னருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இவருக்கு 5 மனைவிகள் உண்டு. இந்த 5 மனைவிகள் இவருக்கு இந்த தடியதேவர் மன்னருக்கு இருக்கும் பொழுது, அப்போ இந்த அருளானந்தம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு ஒரு முதலாவது கட்டணவங்க தான் மனைவி, மீதி எல்லாருமே அவங்க சொந்த வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லும்போது இதை கேட்டதான சேதுபதி மன்னர் அவர் என்ன பண்ணார், அவருடைய தங்கை அதில் ஒருவராக இருந்தார்கள். அப்போ அவங்க சொல்லும்போது அனுப்பி விட்டுட்டார் இந்த மன்னர். அனுப்பும்பொழுது அவங்க தங்களுடைய தங்கச்சி வாழ்க்கை கெட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த மிஷினரியின் மேலே கடும் கோபம் கொண்டு இவரை எப்படியாவது கொலை செய்யணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவங்களுடைய குழுவாக இருந்து இதை திட்டமிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்ந்து இருந்த காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி இருந்தபடியால் இவர்கள் மன்னர்கள்லாம் கூடி சேர்ந்து இவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி படும் பயங்கரமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு நாள் இவரை கொலை செய்வதற்கு ஒரு இடத்துல ஓரியூரில் ஒரு அருகாமையில் ஒரு ஆற்றுவாரமாக அந்த இடத்துல அவர் அழைத்து சென்று அவருடைய தலையை அவர்கள் என்ன செய்தாருன்னா துண்டித்து போட்டு விட்டார்கள். இவரை ஒரு யோவான் ஸ்தானகன் என்று தான் கூறுவார்கள். அந்த பகுதியில் அவர் வெட்டின அந்த இடத்துல அந்த இடம் மண்ணானது இரத்தம் நிறைந்த மண்ணாக அந்த இடத்துல இன்றும் அது காணப்படுகிறது. அநேக நபர்கள், அநேக ஊழியர்கள், அநேக திருச்சபைகள் அந்த இடத்தை போயிட்டு அவர் நினைவாக அந்த இடத்தை போய் பார்த்து விட்டு வருகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இவரை போல சவால் நிறைந்ததான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கிறிஸ்துவுக்காக நம்மை பிரதிபலிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே. ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்தில் நம்ம ஒரு கதை கேட்குறதுக்கு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும்ல. நிஷா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு அழுதுகிட்டே அப்பாட்ட ஓடி போனான். அப்பா, நீங்கள் வாங்கி தந்த ஸ்நாக்ஸை அண்ணே பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான்ப்பா, தரவே இல்லைப்பா. அவனோட பங்கையும் அவன் சாப்பிட்டுட்டு என்னோட பங்கையும் அவன் பிடிங்கிட்டு ஓடிட்டான்ப்பா அப்படி சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே போனான் அவங்க அப்பாட்ட. ஐயோ, இந்த நிஷாந்த திருத்தவே முடியலையே, இவன் என்னதான் சொன்னாலும் தன்னோடதையும் சாப்பிட்டுட்டு தங்கச்சி தம்பிக்குள்ளதையும் பிடிங்கி சாப்பிட்டுட்டு போயிடறானே. சரி, நீ அழாத, அப்பா உனக்கு வேற ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இந்த நிஷாவை அவங்க அப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போய் வேற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இதை பிடுங்கின அந்த நிஷாந்த் என்ன பண்ணான் தெரியுமா? ஓடி போனான். ஓடி போய் ஜான் அங்கிள் வீட்டுக்கு போய் அங்கே ஜான் அங்கிளோட பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். உடனே எல்லாரும் விளையாடி டயர்டாகி போனோம்.
சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களோட கூட சேர்ந்து அந்த நிஷாந்தும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜான் அங்கிள் அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க பங்கை பிரித்து கொடுத்து எல்லாரும் ஒழுங்காக அழகாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா சாதத்தையும் எடுத்து ஒரு செவர் மேலே கொண்டு வச்ச உடனே அங்கே காக்கா கூட்டமாக வந்துச்சு. எந்த காக்காவும் சண்டை போடாமல் அமைதியாக அழகாக தன்னோட ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஜான் அங்கிள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க, காக்கா எப்படி ஒற்றுமையாக இருக்குது, இதே போல் நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும். காக்கா தான் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா காக்கையும் கொத்தி வரட்டாம எல்லா காக்கையும் வர வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுதில்ல, இதே போல் நம்மளும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிஷாந்துக்கு மனசில் ஒரே பதட்டமாக ஆகி போச்சு. ஐயோ நம்ம தங்கச்சிட்ட பிடிக்கிட்டு வந்தது இந்த ஜான் அங்கிளுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படி சொல்லி ரொம்ப பதறி போய் இருந்தான். ஆனால் இந்த ஜான் அங்கிளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஜான் அங்கிள் சொல்லி கொடுத்தத இந்த நிஷாந்த் மனசுக்குள்ள ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு. ஐயோ நான் என் தங்கச்சியோட ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கவலையோட அழுதான். இனிமேல் நான் இப்படி பண்ணக்கூடாது, நான் பண்ணது தப்பு, இதை நான் இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போன உடனே அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா நல்லா மீன் பொரிச்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து எல்லாரையும் உட்காந்து சாப்பிட வச்சாங்க. சாப்பிடும்போது நிஷாந்த் என்ன பண்ணானா, அவன் பிளேட்டில் இருந்ததை எடுத்து தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டான். இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி நிஷாந்த் எப்படி இப்படி மாறினா, அழகா தன்னோடத மற்றவங்களுக்கு கொடுக்குறானே, இவன் பிடிக்கி திங்கிற கூடவேனே, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறானேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எங்க ஏசப்பா என்னைய மன்னிங்க ஏசப்பா அப்படி சொல்லி ஏசப்பா நான் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணான். இப்படி நிஷாந்த் மாறினது போல தம்பி தங்கச்சி நீங்களும் தம்பியை ஏமாத்துறவங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்களும் ஏசப்பட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மற்றவர்களை ஏமாற்றி சாப்பிடுறத, மற்றவர்களை ஏமாற்றுற காரியங்களை விட்டுட்டு ஏசப்பா கூட இருக்கும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? வேதத்துல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:12. ஓகே, பாய். கோவையில் அகில இந்திய குடும்ப ஜெப ஐக்கிய சபை நடத்தும் உயிர்மீட்சி எழுப்புதல் கூடுகை. தேவ செய்தியாளர் சகோதரர் சந்தோஷ் மற்றும் சகோதரி எபன் சந்தோஷ் ஆகியோர். நாள் மார்ச் 30, 31 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கும் ஞாயிறு காலை ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார்கள். இடம் அகில இந்திய குடும்ப ஜெப ஐக்கியம், நம்பர் 10/491 VIP காலனி, NGO காலனி கேட் அருகில், கோவை 17. தேவ பிள்ளைகளே, உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம். நாள் ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் சனிக்கிழமை 6ஆம் தேதி மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550. வாருங்கள், நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது மேட்டுப்பாளையத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் உபவாச கூடுகை.
நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணிக்கு. தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சர்வவல்ல தேவ சபை, நலம் ஆயில் ஸ்டோர் பின்புறம், குட்டையூர் பஸ் ஸ்டாப், மேட்டுப்பாளையம். வாருங்கள், ஒன்றிணைந்து ஜெபிப்போம், எழுப்புதலை காண்போம். மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம், கோவை 8903430962 6379249135. நமது கோத்தகிரியில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாரிஸ் ஹால், CSI லூக்கா ஆலய வளாகம், கோத்தகிரி. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம், கோத்தகிரி 9841294704 9790450656 9442573708. தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். God bless you.